ஹாய் காய்ஸ், எல்லாம் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்கன்னு நினைக்கிறேன். ஓகே, இன்னைக்கு வந்து நம்ம தான் பிராங்க் பண்ண போறோம். லாஸ்ட் வீடியோல பயங்கரமா கடுப்பாக்கிட்டான், லூஸ் மோஷன் பிராங்க் பண்றேன்னு சொல்லிட்டு. ஆனா நல்லா இருந்துச்சு, ஃபன்னா தான் இருந்துச்சு. நானே வீடியோ பார்த்தேன். பார்க்காதவங்க வந்து கண்டிப்பா அந்த வீடியோ போய் திருப்பி பாருங்க, லாஸ்டா போட்டிருப்போம். ஓகே, இன்னைக்கு நம்ம என்ன பண்ண போறோம்னா, அவனை விட்டு போறேன், அதாவது அம்மா வீட்டுக்கு போறேன் அப்படின்னு சொல்லிட்டு சில பல குறைகள்லாம் சொல்லி நான் வந்து கிளம்புறேன் அப்படின்னு சொல்லி. மேபி இது எமோஷனலா இருக்குமா, ஃபன்னியா இருக்குமா, இல்ல என்ன பண்ணுவான், சரி டாட்டா பாய் பாய் ஜாலியா போயிட்டு வா அப்படின்வானா, இல்ல போகாதன் காலை பிடிச்சி கதறுவானா, அதெல்லாம் தெரியல. வெயிட் பண்ணி பார்க்கலாமே. ஓகே, ஆனா முடிஞ்ச அளவுக்கு வந்து நோண்டலாம், டென்ஷன் படுத்தலாம், அழுக வைக்கலாம், முடிஞ்சா கதற வைக்கலாம். ஓகேவா? பொண்ணுங்களுக்கு பொதுவா கெஞ்ச வைக்கிறதுனா ரொம்ப பிடிக்கும்ல. சாரி பாய்ஸ், திட்டாதீங்க. சரி, ஓகே, பார்க்கலாம். A few moments later. I am singing the rain. I want more. இருக்குடி இது அதுக்கு நீங்க கொண்டு இங்க வச்சிருக்கற. ஏய் வை வைன புடி இந்தா. என்ன கட்டு உன் போன் கட்டு. எதுக்கு கட்டு? எதுக்கு சொல்லு. இந்தா கட்டு, 3 முடிச்சு போடு. எதுக்கு போடு சீக்கிரம், டைம் இல்ல. எத்தனை கல்யாணம் பண்ணி இருக்கிற? எதுவோ புதுசா போட தெரியாத மாதிரி போட்டுட்டு இருக்க. டக்குன்னு 3 முடிச்சு போடு. இது எதுக்குன்னு சொல்ல. எதுக்குடி நீ போடு நாரேனே. போட்டேன். அடங்கொம்மால போட்டியா? இந்தா குங்குமத்தவை. கல்யாணம் முடிஞ்சிருச்சு உனக்கும் போனுக்கும். அது கூடயே குடும்பம் நடத்து, நான் கிளம்புறேன். ஆமா, உன் கூட குடும்பம் நடத்துறதுக்கு அது கூட நடத்திட்டு போயிடலாமா? பேசக்கூடாது. ஏய் இங்க பாரு, நான் போறேன். போயிட்டு வரும்போது 4 மில்கி பிக்கிஸ் வாங்கிட்டு வா, டீக்கு தொடுத்தீங்க. சரியா? பைத்தியம். ஓ, நான் ஒரு டெசிஷன் எடுத்திருக்கேன். டெசிஷனா? போன வாரம் டெசிஷன் எடுத்து இன்ஜெக்ஷன் வாங்கணும்னு, இந்த வாரம் என்ன வேணும்? பைத்தியம் மாதிரி பேசிட்டு இருக்காத. நான் எங்க அம்மா வீட்டுக்கு போறேன்டா. இப்படி ஒரு வாரமா? இல்ல நீ 1 மாசம் இருக்கா, ஒன்னும் பிரச்சனை இல்லை. சரியா? என்ன தம்பி, என்னாச்சு? ஓகே ஓகே. உனக்கு புரியுதா இல்லையா நரேனே? நான் டிவோர்ஸ் பண்ண போறேன் உன்னைய. ஆமா, பின்ன யார? பக்கத்து வீட்டு புடிச்சு நீ டிவோர்ஸ் பண்ண முடியும்? ஒண்ணே பண்ண முடியும். என்னடி பிரச்சனை ஆச்சு டிவோர்ஸ் பண்ற அளவுக்கு? நேத்து நைட் நீ என்ன பண்ண? தூங்குனேன். எதுக்கு இப்ப சிரிக்கிற? தூங்குனேன்னு சொல்றேன். தூங்குன? அது கேக்கல. எனக்கு கை போட்டாதான் தூக்கம் வரும்னு எத்தனை வாட்டி உனக்கு சொல்லியிருக்கேன். ஆமா, நான் வேலையை முடிச்சுட்டு டயர்ட்ல அப்படியே தூங்கிட்டேன். இப்ப என்ன கை போட்டு விடுறேன் அப்படிங்கிற, எட்டி உதைக்கிற. சரி, அது கூட மன்னிச்சிட்டேன். அப்புறம் தலகாணியை கட்டி பிடிச்சி தூங்கிட்டேன். என்னத்துக்கு உடனே கல்யாணம் பண்ணணும் தெரியல, தலகாணி கூட குடும்பம் நடத்திருக்கலாம். சரி, ஓகே, அது பிரச்சனை இல்ல. நடுராத்திரியில உச்சா வருது, பயமா இருக்குன்னு சொல்லிட்டு எழுப்புறேன். இப்படி படுக்கிற, அப்படி படுக்கிற, அப்படி படுக்கிற, இப்படி படுக்கிற. எனக்கு பயங்கர அர்ஜென்ட் ஆயிடுச்சு. 1/2 மணி நேரம் வெயிட் பண்ணேன். அதுக்கப்புறம் அப்படின்ட்டு எந்திரிச்சு வர. அப்படி என்ன உனக்கு? எங்க அப்பா எல்லாம் வந்து குழந்தை குட்டியில வந்து, நான் குழந்தை குட்டியா இருக்கும்போது, அது குழந்தையா இருக்கும்போது இப்ப என்ன நீ குழந்தையா? அப்படிதான் நீ பாத்துக்கணும் நாரேனே. அப்படிதான் ஒவ்வொரு பெண்களையும் அவங்க புருஷன் வந்து குழந்தையா பாத்துக்கணும் தான் நினைப்பாங்க. ஏன் உங்களை எல்லாம் நாங்க அம்மா மாதிரி பாத்துக்கலையா? அம்மா மாதிரி இப்படி நீயே சொல்லு. இப்படிதான் நாரேனே. பேச ஆரம்பிச்சா கொட்டாய் விட்டுருவா. இதுதான் மெயின் ஃபர்ஸ்ட் ரீசனே இதுதான். பேச ஆரம்பிச்சா தூங்கிடுவேன், இல்லன்னா எந்திரிச்சு வீட்டை விட்டு வெளியே போயிருவேன். என்னை யாரும் தேட வேண்டாம் அப்படின்னு எழுதி வச்சுட்டு எங்கயாவது கண்காணாத இடத்துக்கு போயிடலாம் போல. அப்புறம் யார்கிட்ட பேசுறேன்? இந்த 4 செவத்து கூட பேசுறதுக்காக உன்னை கல்யாணம் பண்ணிட்டு வந்திருக்கேன். தூக்கமா வருது. நீ தூங்கு, நான் கிளம்புறேன். ஏன் இவ்வளவு சீரியஸா எடுத்துக்கிற? சீரியஸா ஆயிடுச்சு நாரேனே. அந்த ஒரு லிமிட் இருந்துச்சு, அந்த லிமிட்டை தாண்டி போயிருச்சு. இப்போ என்னடி லிமிட்ங்கிற? என்ன லிமிட்? சொல்லு, என்ன நடந்துச்சு? நீ எனக்கு சொல்லு, என்ன பிரச்சனை நடந்துச்சு டிவோர்ஸ் பண்ற அளவுக்கு? சொல்லு. 1 2 பட்டியலிட போத்தீஸ்ங்கிற மாதிரி அத்தனை லிஸ்ட் இருக்கு என்கிட்ட. ஒவ்வொன்றையும் சொல்லிட்டு இருக்க முடியாது. நான் சொல்லி எப்படி சொல்லுவேன் கேட்டா என்னன்னு மட்டும் சொல்ல ஆரம்பிச்சோடனே நீ ரீல் பார்க்க ஆரம்பிச்சிருவேன். காதுலயே வாங்க மாட்டேன். இத்தனை நாள் நான் சொன்னதுதான் உன் காதுல கேட்டிருந்தா தானே. இந்த பாரு, போன பாக்குற பாரு. வேணாம் அடிக்கூடாது. நான் வந்து உனக்கு எனக்கு சம்மந்தம் இல்ல. சரியா? போயிட்டு வரேன் ப்ரோ. இல்ல வேணாம் நாரேனே. கக்கூஸ்க்கு காலையில போன, காலையில இருந்து என்கிட்ட ஒவ்வொரு ரீசனும் இருக்கு. காலையில எந்திரிக்கிறதுக்கு 6:30 அலாரம் வச்சு 8:30 எந்திரிப்பேன். பண்ணி எந்திரிச்சு சரி ஓகே 8:30 மேல என்ன சாப்பாடு செய்யலாம் என்ன ஏதுன்னு டிஸ்கஸ் பண்ணலாம். நைட் வேலை முடிச்சிட்டு தூங்க லேட் ஆகுது. சரி அது ஓகே, அதனால தான் சரின்னு விட்டுறேன். எந்திரிச்சு கக்கூஸ்க்கு போறேன்.
2 எபிசோடு முடிச்சுட்டு தான் வெளியே வரேன். என்னதுக்கு அவ்வளவு நேரம் சொல்லு? போன் எதுக்கு எடுத்துட்டு போகணும் உள்ள? ரீல்ஸ் ராத்திரி எல்லாம் தூங்கிடுற, காலையில போன் கக்கூஸ்ல போய் என்ன பண்றேன்னு தெரியல. ரீல்ஸ் பாப்பேன். ஆ? ரீல்ஸ் என்ன ரீல்ஸ்? உனக்கு சவுண்டே கேட்காது வெளியே நான் ரீல்ஸ் பாக்குறேன் சொன்னேன். ஆஹா, உடனே அதெல்லாம் எப்பயாவது கேட்கும். ஒரு 5 ஃபர்ஸ்ட் போய் ஒரு 5 நிமிஷம் கேட்கும், அவ்வளவுதான். அதுக்கப்புறம் என்ன பாரு வேடிக்கை பார்க்க ஆரம்பிச்சிடும். இப்படிதான் அடுத்த வீட்டு குடும்ப கதை அதெல்லாம் வேடிக்கை பார்க்க ஆரம்பிச்சிடும். நம்ம குடும்ப கதையை பேசுறதுக்கு என்னடி பேசுற? அப்புறம் எனக்கு வெளியே ஜனவெளி ஏட்டி பாத்துக்கிட்டு இருக்கிற உன்ட்ட இங்க பாரு, பேசி பேசி நான் டயர்ட் ஆயிதான் முடிவு எடுத்து கிளம்பிட்டேன். உன்ட்ட எது பையில உட்கார எந்திரி எந்திரி இங்க பாரு. என்ன பேசுற? அப்ப கடைசியா பேசிட்டு கிளம்புனா ஓகே தான் உனக்கு. அப்புறம் என்ன பேசுறேன்னு கேக்குற? அது இல்ல, நான் விட மாட்டேன். அதனாலதான் பைய பிடிச்சிட்டே உட்காந்துருக்கேன். பைய பிடிச்சி என்ன பண்றது? நான் ஓடி போயிருவேன். இப்படி துணி இல்லைன்னா என்ன எங்க அப்பா எடுத்து கொடுக்க மாட்டாரா? குழந்தை குட்டியா இருக்கும்போது எங்க அப்பா வந்து நான் உச்சா எனக்கு வருதா இல்லையான்னு கூட தெரியாது, ஆனா அவரே எழுப்பி போய் உச்சாப்போன்னு சொல்லி நிக்க வச்சு உச்சா போக வைப்பாரு. அதனால நான் பெட்லயே உச்சா போனது இல்லையா சின்ன வயசுல இருந்து. பட்டி கருப்பட்டிய வாசமுள்ள ரோசாவா. அப்படி ஒரு வரலாறு இருக்கு. நீ படுத்துற பாடுக்கு எனக்கு பயமா இருக்கு. அந்த ரூமை பார்த்தா ஏதோ ஃபேன்ல இருந்து மேல பேய் தூங்குற மாதிரி இருக்கு. இந்த ரூமை பார்த்தா ஏதோ வெளியே இருந்து யாரோ கதவை திறந்து எட்டி பாக்குற மாதிரி இருக்கு. ஜன்னலை பார்த்தா யாரோ கூப்பிடுற மாதிரியே இருக்கு என்னையான்னு சொல்லிட்டு உன்னை பயத்துல எழுப்புனா என்னைக்காவது டெய்லி எழுப்புறேன். என்னைக்கோ பயமா இருக்குன்னு தானே எழுப்புறேன். எந்திரிச்சு வந்தா என்ன இருக்கிறது 2 பேரு. என்னை ஒரு குழந்தை மாதிரி பாத்துக்கணும். நீ இங்க போக மாட்டியா பாத்ரூம்? இதுக்கு நான் எந்திரிக்கணுமா? பயமா இருக்கு நிறைய. சில நாள் பொண்ணுங்க எப்படி ஓவர் திங்க் பண்ணுவாங்க அந்த மாதிரி இமேஜின் பண்ணி எனக்கு என்னென்னமோ உருவங்கள்லாம் தெரியுது. அதுதான் உனக்கு கஷ்டப்படுத்த விரும்பல, நான் உன்னை கொடுமைப்படுத்தல. ஜஸ்ட் இதெல்லாம் வந்து ஒரு ஒப்பீனியனா சொல்றேன், அவ்வளவுதான். விடு ஒரு நிமிஷம், பைய விடு ஒரு நிமிஷம் விடு நரேன் விடு. எப்படி எங்க அப்பா அம்மாவை சொல்லணும் என்ன? எப்படி நான் தான் வரணும். நீ எல்லாம் வர வேணாம் ஒண்ணும் போ. என்ன பொண்ணுங்களா வந்து இண்டிபெண்டன்ட் இல்ல டிபெண்டன்ட் நினைச்சிட்டு இருக்கியா? விடு நாராயண, புடிச்சு வச்சுக்கணும். இப்படி கிளம்புறப்ப இப்படி வந்து அட்டென்ஷன் பண்ணுவேன். அதுக்கப்புறம் சரி ஓகே நாராயண் நான் இங்கே இருக்கேன் அப்படின்னு ரீல்ஸ பார்த்து இங்க படுத்தேன்னா ராத்திரி வரைக்கும் தெரியாது. கல்யாணம் ஆயிடுச்சுன்னே உனக்கு தெரியாது. சாப்பாடு வைக்கிறது, நீ சாப்பாடு சாப்பிடுறது கூட தெரியாது. அதையும் இப்படி ரீல்ஸ் பார்த்துக்கிட்டே தான். உன்னைய பார்த்தனா எப்படி நம்ம குழந்தை வளரும்? உன்னைய மாதிரியே பண்ணிருக்கோம். சாரி, மூக்கோட முடி போயிடுச்சு. சரி சாரி சொல்லு. இப்ப என்ன சொன்னேன்? தெரியலையா? அதான் பேசி பிரயோஜனம் இல்ல. எந்திரி நிறைய பைய விடுறான். நிறைய பைய விடுன்னு சொல்லிட்டேன். பேசுறதுக்கே ஆள் இல்ல எனக்கு இந்த வீட்டுல. அப்புறம் என்னத்துக்கு நான் இருக்கணும்? பேசினாலும் காதுல கேட்கலங்கிற, மூக்கு நோண்டிட்டு இருக்க, மூக்குல முடி போயிருச்சுங்கிற, கொட்டாய் விடுற. இன்னொரு 5 நிமிஷம் பேசினா ஆய் வருதுன்னு போயிருவேன். லூஸ் மோஷன் பிராங்க்கு போன மாதிரி வாய திறந்தாவே ஏதோ ஒண்ணு வந்துருது உனக்கு. வாட வருது, பல்லு விளக்கவும் மாட்டேங்கிற. வேணாம் நரேன், நீ என்கிட்ட டைமே ஸ்பெண்ட் பண்றது கிடையாது. நான் இந்த வீட்டுல ரொம்ப லோன்லியா இருக்கேன். எங்க அப்பா அம்மா கூட போனேன்னு வையேன், அவங்க வந்து அப்படி இப்படி நீ அங்க கூட்டு போவாங்க இங்க கூட்டு போவாங்க, என் கூடயே இருக்கணும்னு நினைப்பாங்க. என்ன பொத்தி வளர்த்தாங்க. என்ன அத்தனை வேலை வாங்குற, கையெல்லாம் பத்து போச்சு. கையை தொட்டா அப்படி சாஃப்டா பிங்க் கலர்ல இருந்துச்சு என் கை. இங்க பாரு, பாத்திரம் தேய்ச்சே ரேகையெல்லாம் அழிஞ்சு போச்சு. உனக்கு என்ன தப்ப நீ ரேகை அழிஞ்சிச்சோ தெரியல. எங்க இருக்கு? கொஞ்சம் பாதிதான் இருக்கு, அதுவும் போயிரும். இன்னும் ஒரு 10 நாளைக்கு பாத்ரூம்குள்ள போன் எடுத்துட்டு போ, அதுவும் போயிரும். விடு, எதுக்கு இப்ப இது பண்ணிட்டு இருக்க? என்னத்துக்கு நீ முறைக்கிற? அதுதான் பாரு, உனக்கே அதை பிடிக்கல. எதுக்கு இப்படி பாக்குற? இப்படி பண்ண எப்படி பாப்பாங்க? எப்படி பண்றாங்க? கொஞ்சம் வாங்கில உட்காந்துட்டு. குஞ்சுவாங்களா? கொஞ்சம் வாங்கில உட்காந்துட்டு. என்ன பண்ணு? நான் என்ன பண்ணேன்? இப்படி பண்ணிருக்கேன். இப்படிதான். இப்ப ஏதாவது பேச ஆரம்பிச்சோம்னா தலையா அடிச்சுக்குவ, இப்படி முறைச்சு பாப்ப, பொருளை தூக்கி போட்டு உடப்ப, அப்படியே பயந்து அப்படியே நான் பதுங்கி இங்க உட்காந்துக்கணும். வாயவே நான் தரக்கூடாது. அப்படி நான் அடிக்க போறேன் உன் தலையில தபையில. அமைதியா இருந்து, டென்ஷன் ஆகாது. போறேன்னு சொல்லாத, அமைதியா இரு. என் கூடயே இருக்கணும். அப்ப நீ டார்ச்சர் பண்ணிட்டே இருப்பியா? நரேன் ப்ளீஸ், I can't live without you. Without you தான். See, I don't want to live with you. விடு. இதுக்கு தான் படிங்கடான்னு அடிச்சுக்கிட்டேன். முட்டா பசங்கடா, அருமைகிட்ட முண்டங்கடா. பைய விடு. சரி பைய விட்டா என்ன, விடாட்டி நான் போறேன். வா. வா இப்படி வா. இப்படி நான் விட்டுட்டு போயிட்டேன்னா இன்னும்
ஊருக்கு போயிடணும். அம்மா வீட்டுக்கு போயிடணும். அப்படிலாம் இல்லைம்பா. பின்ன அப்படியே ஓடி வந்தா பிடிக்கிற இப்படியே வர ராசாத்தி. நீ அப்படி போறதுக்குள்ள நான் நார்மலா நடந்தாலே வந்துடலாம். அதுதான் ஒண்ணும் இல்ல. இந்த பையன் மட்டும் என்னால தூக்க முடியாது. தூக்கிட்டு போய் வெளியே போய் கேப் வந்துரும் எனக்கு 10 நிமிஷத்துல. ஏன் சமைச்சு போட உனக்கு கால் இல்லையோ? ஆமாவா? அதுக்குதான் இருக்கேன் நானு. குடிக்கவே இல்லை நிறைய. சமைச்சு போட துவைச்சு போட எல்லாத்துக்கும் ஒரு வேலைக்காரி வச்சிருக்கிற. கொட்டாய் வருதா? என்ன சொன்னேன்? இப்ப என்ன சொன்னேன்னு மட்டும் சொல்லியிருக்கேன். எல்லாத்துக்கும் ஒரு வேலைக்காரி. அதுக்கப்புறம் ஒண்ணு சொன்னேனே. கொட்டாய் ஊதியா கேட்டேன். சரி சரி வா வா. சரி போகாதீங்கப்பா நீங்க. நீ நடிக்காதடா, நடிக்காத நிறைய ஜுஞ்சுலுக்கா பஜாலோ நடிக்காதடா, நீ நடிக்காத. டென்ஷன் ஆகாத, எனக்கு சிரிப்பு காட்டாத. எப்பயாவது காலில் விழுகுற. காலில் விழுகிறாய். அதுதான் ஒரு பொண்டாட்டி காலில் விழுகிறதுக்குள்ள நீ வந்து இதான் நினைப்ப, ரொம்ப சீன் போடுவ. அப்ப விழு, காலில் விழு. பாரு தயங்குற, தடுக்குது உன்னைய. உன் ஆணவம் தடுக்குது. வேணாம். ஆணவம் பிடிச்சவங்க கூட என்னால வாழ முடியாது. நீ ஒழுங்கா இருந்தாதான் நம்ம குழந்தை ஒழுங்கா இருக்கும். எனக்கு குழந்தையெல்லாம் பெத்துக்க வேண்டாம். உன்னையவே குழந்தை மாதிரி வளர்த்திட்டு இருக்கிறேன் நான். அது பண்ணாத, இது பண்ணாத, போன் யூஸ் பண்ணாத, பாத்ரூம்க்கு போன் எடுத்துட்டு போகாத, சாப்பிடும் போது போன் பார்க்காத. இதெல்லாம் பார்த்து என்ன நம்ம பிள்ளையும் வளராதா? தூங்கும் போது கூட 4 வீடியோ கேட்டாதான் தூக்கம் வருது. பாரு கை போங்குற. இதுக்காக முடியவே முடியாது. என்ன பாரு, பிடிக்கிறது கூட எனக்கு வலிக்குது. ஒரு சாந்த சொரூபினியா பிடிக்க மாட்டேங்கிற நீ. டென்ஷன் ஆற. வேணாம். நான் எங்க அப்பா அம்மாக்கு சொல்லிட்டேன், பேக்க போற. லீவ் மீ அலோன்னு சொன்னா கிளம்பி போயிருவேன். அதானே உலக வழக்கம். போனேன்னா இந்த 4 நாளைக்கு வர மாட்டேன். அங்க போய் டிவி பார்த்துட்டு கோச்சிட்டு படுத்துருக்க மாதிரி படுப்பேன். ஆனா என்னோட ஸ்ட்ரெஸ் இல்லாம டிவி பார்த்து நயன்தாராவை பார்த்து சிரிச்சுக்கிட்டு இருப்பேன். எதுக்கு சிரிக்கிறப்போ? அப்படிதானே பண்ணுவ. அழுகல சிரிச்சு. அழுகல சிரிக்கிற. அதுதான் சிரிக்கிறேன்னு நல்லா தெரியும். இல்லம்மா சிரிக்கல. உனக்கு சமாதானமே படுத்த தெரியல. நிறைய கோச்சுக்கிட்டேன்னா வந்து செல்லும் புஜ்ஜுன்னு கொஞ்சணும். ஆனா நீ என்ன பண்ணுவ? போடி நான் வரல. அதான் தெரியும், நீ வர மாட்டேன்னு தெரியும். உன்னை யாரு கூப்பிட்டா? நான் மட்டும் தான் கிளம்புறேன். வேணா இரு. விடு, ஒரு நிமிஷம் வலிக்குது, விடு. எந்திரிக்க முடியல. இது ஒரே ஒரு ஹெல்த் தான் கடைசியா. பாய் பாய். விடு நாராயண. இப்ப எதுக்கு நான் தள்ளி விட்டுருக்கேன்? போக விடுன்னு சொல்லிட்டேன். சரி நான் கொண்டு விட்டு வரேன். விடு, நான் போறேன். நீ என்னத்துக்கு அங்கேயும் வந்து மாமியார் வீட்டுல உட்காந்து விளையாடிட்டு இருக்கணுமா? நீ என்னத்துக்கு வர? என்னத்துக்கு வர? துணைக்கு போதும். நீ இது வரைக்கும் துணைக்கு இருந்ததெல்லாம் போதும். இப்ப காலம் மிதிக்கிற பாரு. கோவம் வருது, அடக்கறையில நீ அடக்கிட்டு இருக்க முடியல. அப்படியே கையெல்லாம் அப்படியே வடிவேறு காகுல அந்த மாதிரி இப்படி பவர் ஏறுது. நேத்துதானே இந்த ஸ்பீக்கரை வச்சு கை வாங்கினவன் தானே நீ. பொம்பளைங்களை கை நீட்டி அடிக்க மாட்டேன்னு சொன்னவன் தானே நீ. அடிக்கல, பொருளை ஓங்க ஆரம்பிச்சுட்டு அடிச்சு அவ்வளவுதான். இந்த நியூஸ்ல வருதே, பொண்டாட்டி அடிச்சு கொலைன்னு 2 பேர் இந்த ரோட்ல எல்லாம் அடிச்சுட்டே போறாங்க. அடிச்சு கல்ல போட்டு மண்டை மண்டையா தட்டி சாவடிக்கிறாங்க. அவ்வளவுதான். பேசினா கிளம்பிடுவேன். வாயை திறந்தானா கிளம்பிடுவேன். போற பாரு, ஜாம்பி மாதிரியே போவ, தலைய குனிஞ்சிட்டு கண்ணை பிதிக்கிட்டு பயமா கிடக்கும் எனக்கு. அங்க போய் தலையா அப்படி அடிச்சுக்குவேன். டிப்ரேஷன். ஐயோ சின்ன பையன் பச்சனாம நரேன கரும் மாட்டிட்டு. இதுதான் நல்லா திங்கணும்ன்றது. எங்க திங்க முடியுது? இதுங்களுக்கு எல்லாம் சோறாக்கி போட்டே நமக்கு டயர்ட் ஆயிடுது. தூக்க முடியுதா? ஒரு பையன், சின்ன பையாவது பண்ணிருக்கணும். இப்ப வரையா இல்லையா? ஷோ, யார பிராங்க் பண்றாங்கன்னே தெரியல. வைத்தியம் நான் கூப்பிட்டு இருக்கேன், அதே நீ கூப்பிடுன்னு பார்த்தா. ஒண்ணும் வேணாம், எனக்கு கேப் வர வரைக்கும் நான் இந்த வீட்டுல இருந்துக்கிறேன். என்ன தொட வேணாம். நீ எதுக்கு சாரி, எதுக்குன்னே தெரியாம சாரி கேட்டுட்டு இருக்க? துணி துவைக்க வைக்கிற. விட்டுரு விட்டுரு.
காலையில சாப்பாடு 11 மணிக்கு, மதியான சாப்பாடு 4 மணிக்கு. ஒழுங்கா சாப்பிடுறேன் நான், எதுவுமே அக்கறை இல்ல. போன சாப்பிடுறேன். அப்புறம் என்ன நீ தொப்பை வச்சிருக்கிற, இதை குறைக்கணும்ன்றதுக்காக சாப்பிடாம இருக்க. நான் வெயிட் போடணும் நிறைய, புத்திட்டிக்கா ஆகணும். ஒரு நாளைக்கு 4 வேளை சாப்பிடு. நீ சாப்பிடுங்க, டைம் இருக்கு. எடிட் பண்ணியே டைம் போயிருது. நீ தான் பார்த்து சாப்பிட்டியாடி இந்த அடி சாப்பிடுறீன்னு சொல்லணும். நான் எடிட் பண்றதுக்கு நீ எதுக்கு போன் பார்த்துட்டு இருக்கிற? என்ன பண்ண இப்படி பேசாத, குழந்தை பிள்ளை மாதிரி பேசாதன்னு சொல்லியிருக்கேன் நானு. நீ வளர்ந்த ஆம்பளை, இன்னும் அடுத்து குழந்தை வரப்போகுது. எங்க கேப்ல போய் வைக்க போறியா? தூசி ஆகுறதா உனக்கு ஓசிடி பிரச்சனை வேற. 9 வாட்டி தட்ட சொல்லுவேன். டயர்டா வந்து பெட்ல படுக்கலான்ட்டு வந்தா பெட்ட 9 வாட்டி தட்டுவ, காலை தொடச்சுக்கிட்டு ஏறுவ. கால என்ன இருக்கு? நான் உட்காந்துருந்தா அழுக்காயிரும், நின்னா அழுக்காயிரும். அப்புறம் பெட்லயே படுக்க வைக்காத சரியா? சுத்தமான பெட்டை சுத்தம் பண்ணிக்கிட்டே இரு. ராத்திரி பெட்டை சுத்தம் பண்ண ஆரம்பிச்சேன்னா விடிஞ்சு போயிருது. இப்ப இருந்தா எங்கிட்டு குழந்தை பிறக்கிறது? பெட்டை சுத்தம் பண்ணி வச்சிருக்கிற என்ன? அது இப்படின்னு இப்படி கை போடுறேன் அவ்வளவுதான், பெட்டு கசங்கி போச்சு அப்படின்னு சொல்லி எந்திரிச்சு திருப்பி இப்படி உதறி இப்படி நீட்டா எடுக்க ஆரம்பிச்சிடுறேன். சரின்னு இப்படி வந்து ஒரு உமா கொடுக்குறேன். அதுக்குள்ள ஐயோ காலை வச்சுங்க பாரு அழுக்காய் போச்சுன்னு சொல்லிட்டு இறக்கி விட்டுறேன். எதுக்குது? வெறும் அன்ரோமான்டிக்கா இருக்க நிறைய, அன்ரோமான்டிக், அன்எஜுகேட்டட். அதுவும் ஒரு ஸ்ட்ரெஸ் ஆகி அப்படியே ஐயோ மண்டை வெடிக்குது, அப்படியே டென்ஷன் ஆனா டென்ஷனே ஒன்னாலதான் ஆகுறேன். என்ன டென்ஷன் ஆக்கி அப்படியே பிரஷர் ஆக்கி எரிமலை எப்படி பொறுக்கும் காமெடி எல்லாம் பண்ணல. அப்படி சொல்லிட்டு இருக்கும்போது அப்ப வந்து சொல்ல குட்டியே புஜ்ஜு குட்டியே தங்க குட்டியும் கூலாக்கிடுற. கூலாக்கி அரை மணி நேரம் தான் டைம். அதுக்கப்புறம் அடுத்த டென்ஷன் ஆக்கிடுற. நான் தெரியும். இங்க பாரு, எனக்கு ஒரே ஒரு கவலை. யூடியூப்ல வந்து எல்லாருக்கும் அட்வைஸ் பண்ணிட்டு இருந்தேன். நானே இப்ப வந்து டிவோர்ஸ் பத்தி பேச வேண்டிய நிலைமை ஆயிடுச்சு. அதுதான் எனக்கு கவலையா இருக்கு. விடு, நான் போறேன். துணி துவைக்க சொல்ற, துணி துவைச்சா சோப்பு போட சொல்ற. துணி துவைச்சா சோப்பு போடாம வாஷிங் மிஷின் தானே அது பண்ணுது, லிக்விட் கூட ஊத்த மாட்டியா? பாத்திரம் விளக்க சொல்ற. சரி ஓகே, விளக்குனா வெறுந்தண்ணில விளக்காத, விம்மு ஊத்தி விளக்குங்கிற. சரி ஓகே, தலைக்கு குளிச்சுட்டு வரேன்னு சொல்லி போனா ஷாம்பு போட்டு குளிங்கிற. அன்னைக்கு என்னோட சோப்பு எடுத்து நாய்க்கு குளிப்பாட்ட போற. என்னையும் நாயும் ஒரே மாதிரி தானே வச்சிருக்க. குட்டை சொல்ல குட்டின்னு அதுக்குள்ள கொஞ்சம். ஆனா என்னைய அப்படிவா அப்படிங்கிற மனுஷியா வேற ஏதாவது தான். நானு இங்க கிளம்புறேன், நான் மட்டும் இப்படி உட்காந்துருப்பேன். இப்ப எப்படி இருக்க முடியுது உன்னால போன் இல்லாம? இப்படி சார்ஜ் போயிட்டா போதும். ஐயோ சார்ஜர் எடு, ஐயோ போடுறாங்க, சார்ஜ் போட்டு வைக்க மாட்டியா? எங்க சுவிட்ச் போர்டு எங்க? ஐயோ கரண்ட் போயிருச்சுன்னா அவ்வளவுதான், கோமா ஸ்டேஜுக்கு போயிருவேன். மண்டையில நீயா கட்டைய வச்சு அடிச்சுக்கிட்டு. இப்ப ஒரு முடிவு பண்ணு, இதுவா நானா உனக்கு சொல்லு. நீதான். தூக்கி போட்டுலாமா? பைத்தியம் பிடிச்சிரும், என்னைய தூக்கி போட்டுருவ நீ. அதெல்லாம் ஒண்ணும் இல்ல, தூக்கி போட்டு வா போ. நீயே போ. எதுக்கு இப்படி உட்காந்துருக்க? எதுக்கு கட்டின தாலி அவுத்த முத? கல்யாணம் ஆகி அரை மணி நேரம் கூட ஆகல, அதுக்குள்ள டிவோர்ஸ் பண்ணி வச்சிருக்கிற. குடு, கட்டு, இந்தா கட்டி இது கூட இரு, நான் கிளம்புறேன். எனக்கு மனசு கேட்க மாட்டேங்குது நரேன். எத்தனையோ வாட்டி இந்த மாதிரி சண்டை எத்தனையோ வாட்டி நடந்திருக்கு. ஆனா இதான் ஃபர்ஸ்ட் டைம் நீ உட்காந்து இப்படி கேக்குறது. அது என்ன சொன்னேன்னு கேட்டா கேட்க தெரியாது. எதை பத்தி பேசிட்டு இருந்தேன் சொல்லு சொல்லு. சரியா, இதுக்குதான் நான் போறேன்னு சொன்னேன். இப்ப யாருக்கிட்ட பேசிட்டு இருக்கேன் நானு? எதுக்குடா இப்ப பைய புடுங்கிட்டு போற? நான் விட மாட்டேன்பா. என் பைய கொடு. பாரு, நகை நட்டுலாம் கூட அதுல இல்ல, ட்ரெஸ் தான் இருக்கு. என் ட்ரெஸ் இல்லாம என்னால போக முடியாது.
விடு, நீ எடுத்து கொடுத்த ட்ரெஸ்லாம் ஒண்ணு கூட இல்ல. நீ எனக்கு ட்ரெஸ் எடுத்து கொடுத்துருக்க? வேணாம் ஒரு gift வாங்கி கொடுத்துருக்கியா? என்ன வாங்கி கொடுத்துருக்க? ஒண்ணும் கிடையாது. வேணாம். என் பேரை பச்சை குத்தி இருக்கியா? என்ன ஒண்ணும் கிடையாது. உனக்கு பாசம் கிடையாது என் மேல. அன்பெய்டு வேலைக்காரிய வச்சிருக்கிற. குடு. ஆஹா, நான் டிசைட் பண்ணிட்டேன் நரேன். வேணாம்பா. ஆஹா, விடு, பையன் விடு. வேணாம். விடு. ஐயோ, ட்ராலி இழுக்க முடியல. தூக்கி விடு. போக வேணாம்பா. ஆஹா. ஏய், இப்ப என்ன ஜாலியா ஆரம்பத்துல சொன்னா போயிட்டு ஒரு வாரம் கழிச்சு வா, ஒரு மாசம் கழிச்சு வந்துட்டு குடு. சரி, ஒரு மாசம் கழிச்சு வந்துறேன். குடு குடு. வேணாம். ஒரு வாரம் கழிச்சு வந்துறேன் நரேன். வேணாம். வேணாம். நரேனே, பாரு குடுத்துட்ட. நீயே குடுத்துட்ட. கொடுக்க மாட்டேன். ஆஹா, மயிலுத்தா பிந்து போயிடாது. வெள்ளாதான் நரேனே, நான் போய் ஆகணும். நான் முடிவு பண்ணிட்டேன். எங்க அம்மா கிட்ட வேற சொல்லிட்டேன், எனக்கு பூரி சுட்டு வைக்கிறேன்னு சொல்லியிருக்காங்க. இன்னைக்கு நான் போய் ஆகணும். நாளைக்கு கூட நான் வந்துடுறேன். ஏன் நாளைக்கு செத்து போற? எனக்கு நைட் எங்க அம்மா பூரி சுடுறாங்களே, அதனால தான். ஐயோ, விடு. சரி, எனக்கு ட்ரெஸ்ஸே வேணாம். நான் மட்டும் போறேன். எது கத்திட்டு இருக்கா? இன்பா இன்பா இன்பான்ட்டு ஊர் உலகத்துல இருக்கவங்க இன்பா இன்பா நீ கூப்பிடுறதுக்கு பாசமா இருக்கிறதுக்குன்னு நினைக்கிறாங்க. டீயா பட்டு வா இன்பா, சோறு கொண்டுட்டு வா இன்பா, தண்ணி கொண்டுட்டு வா இன்பா, துணியை துவைச்சிரு இன்பா, பாத்திரம் வளைக்கிற இன்பா, சார்ஜ் போட்டு விட்டு இன்பா, இப்படிதானே கூப்பிடுறேன். இன்பா நீ இல்லாம இருக்க முடியல. இன்பா நீ அழகா இருக்க. இன்பா நீ செஞ்ச சாப்பாடு நல்லா இருக்கு. ஏதாவது சொல்லிருக்கியா? சோறு நான் எத்தனை வாட்டி செஞ்சு கொடுத்துருக்கேன். ஏதாவது நல்லா இருக்குன்னு சொல்லிருக்கியா? இட்லி கல்லு மாதிரி இருக்குன்னுவ. தோசை தோசை கல்லு மாதிரி இருக்குன்னுவ. ஒரு இட்லிக்கும் சாம்பார் வித்தியாசமே தெரியல. இப்ப என்ன சொல்றது? ஏன் அது மேஜிக் இட்லி யூடியூப்ல பார்த்து செஞ்சேன். ஸ்பெஷல் இட்லி. நான் செய்யற சாப்பாட்டுல எல்லாம் லவ்வ கொட்டி கொடுத்தா நீ குறைய கொட்டி திருப்பி கொடுக்குற. அழுவாத. அதுதான் உனக்கு வந்து நல்லா சமைச்சு, உனக்கு நல்லா சமைச்சு போடுற ஆள் கிடைக்கும். சரியா? உனக்கு சின்ன சின்ன வயசு இளந்தாரி தான் நீ. சரியா? உனக்கு வந்து எத்தனை சிரிக்கிற? உனக்கு வந்து எத்தனை நினைச்சா வந்து நீ 100 பொண்ணு கூட கட்டலாம். என்ன லைன்ல நிக்கிற ஆளுக்கு உனக்கு என் கூட தான் நீ குடும்பம் நடத்தணும் அவசியம் இல்லை. நிறைய அப்படி கேப் வந்து நான் போற வரைக்கும் நீ வந்து நீ பிடிக்க மாட்ட போல. போயிட்டு நானே தான் ரிட்டர்ன் வரேன். வா, உன்னைய வச்சுதான் ஒரு பிராங்க் எடுக்க முடியாது, ஒரு டாஸ் எடுக்க முடியாது. எந்திரி. நான் நிஜமா இந்நேரம் கேப் ஏறி போயிருந்தாலும் நீ வர மாட்டேன். ரூமை தாண்டி வரியா? போயிட்டு நானா தான் வந்துட்டு இருக்கிறேன். இந்த லூஸ் வச்சுலாம் என்னால பிராங்க் பண்ண முடியாதுங்க. என்ன பண்ணிட்டு இருக்குது இது? போனா வந்து கூப்பிடணும். வருது இன்பாண்டு வருது, அப்புறம் போ அப்படின்னு திருப்பி வந்து இப்ப கூப்பிடப்படுத்துக்குது. நான் தான் வந்து சமாதானப்படுத்தணுமா? பிராங்க் வேணும். காமெடி பண்ணிருக்கேன். உன்னை வச்சு காமெடி எல்லாம் பண்ணல. என்ன கண்றாங்கன்னே தெரியல. ஏதாவது கவலைப்படுறியா? அழுகுறியா? காலில் விழுந்து கெஞ்சிரியா? எவ்வளவு பில்டப் பண்ணி வச்சிருந்தேன் தெரியுமா இன்ட்ரோல? என்னத்தையாவது பண்ணா? நீ கோச்சிட்டு போறீங்க பாரு. ஒழுங்கு முறையா வந்துருந்தாரு. என்ன இது வேற பிராங்கா போயிட்டு இருக்குது. வா, கூப்பிடாது கூட மன்னிச்சிடுறேன். நிஜமா இனிமேல் வந்து அம்மா வீட்டுக்கு போறேன்னு சொல்ல மாட்டேன். ஏன்னா போனா போன்றுவேன். நீ சரியா? என்ன பாரு, அதான் நான் போய்க்கிறேன். நீ இது மட்டும் நல்லா இருந்துச்சு பிராங்க்னு சொல்லிட்டு போ. நல்லா இல்ல பிராங்க். போ. டென்ஷன் ஆனியா? சரி, ஆனா உள்ள சொன்ன விஷயம் ஒழுங்கு முறையாவது வந்துருந்தேன். வலிக்குது பைத்தியம். உள்ள சொன்ன விஷயம் எல்லாம் உண்மைதான். வா, என்னைக்காவது ஒரு நாள் நடக்கும். போனை யூஸ் பண்ணிட்டு உட்காந்துருந்தேன்னா நான் யூஸ் பண்ணல. சரி, உட்காரு. ஓகே, சொல்லு. ஆல் தி பெஸ்ட் சொல்லு. சப்ஸ்கிரைப் பண்ணுங்க சொல்லு. டைம் ஆச்சு. ஓகே गाइस, இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. சாரி வந்து எப்படி இருந்துச்சுன்னு தெரியல பிராங்க். நல்லா இருந்தாலும் நல்லா இல்லாட்டியும் ஆக்சுவலா பார்த்தா அனலிட்டிக்ஸ்ல பார்த்தோம். கிட்டத்தட்ட 75% வந்து சப்ஸ்கிரைபே பண்ணாம பாத்துட்டு இருக்கீங்க. அதனால வந்து சப்ஸ்கிரைப்னு இருக்கும், அதை மட்டும் டச் பண்ணிட்டு அதுக்கப்புறமா பாத்தீங்கன்னா தான் எங்களோட எல்லா வீடியோ உங்க போனுக்கு ஆட்டோமேட்டிக்கா வரும். ஓகேவா? ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் மட்டும் பண்ணிருங்க. ஓகே, பாய் சொல்லு. நான் கிளம்புறேன் அம்மா வீட்டுக்கு. பாய் சொல்லு. உடனே இப்ப பாய் சொல்லு. நான் போக மாட்டேன். நான் அம்மா வீட்டுக்கு போனா ஜாலியா இருக்கும். நான் தான் போக மாட்டேன். என்னைக்கும் போக மாட்டேன். இருந்தா உன்னை டார்ச்சர் பண்ணுவேன்.